ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சபரிமலை கோயிலுக்கு போகிற ஐயப்ப பக்தர்களுக்கு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். சில முக்கியமான நிபந்தனைகளையும் வந்து தேவஸ்தானம் வந்து வெளியிட்டிருக்கு. அதை பற்றினா ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறீங்கன்னா லைக்கும் ஹைப்பும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா வீடியோவும் வரணுன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் பற்றின சின்ன அப்டேட் வந்து சொல்லிடுறேன். பொதுவாகவே ஐயப்பன் கோயிலுக்கு போகிற பக்தர்களுக்கு இன்சூரன்ஸும் வந்து கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் சில மாற்றங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் சொல்லிடுறேன். பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, ஆலப்புழா ஆகிய இடங்களில் ஐயப்ப பக்தர்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா இது வரைக்கும் 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து விபத்து காப்பீடு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. விபத்து காப்பீடு அப்படிங்கிறது நான் இப்போ குறிப்பிட்டேன் இல்லைங்களா, அந்த இடங்களில் விபத்து நடந்தால் மட்டும்தான், உயிரிழப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் வந்து அந்த 5 லட்ச ரூபா காப்பீடு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் கேரளா மாநிலத்துக்குள்ளார என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னாலே, ஒன்ஸ் நீங்கள் பார்டர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, அதுலேருந்து சபரிமலை கோயிலுக்கு போகிற ஸ்பாட் வரைக்குமே எந்த இடத்துல விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் 5 லட்ச ரூபாய் வந்து விபத்து காப்பீடு தர்றதா வந்து தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, அந்த விபத்தின் போது உயிரிழந்த குடும்பத்தினர் கேரள மாநிலத்துக்கு உட்பட்டவங்க அப்படின்னா 30,000, அதாவது அந்த உடலை வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு ஆகிறதுக்கான செலவு 30,000. இதுவே வெளி மாநிலமாக இருந்தால் 1 லட்ச ரூபா வரைக்கும் அந்த இறந்த பாடியை அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்குமே வந்து இந்த பணம் வந்து உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவிச்சிருக்கு. ஏற்றத்தின் போது உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் காப்பீடு கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட்டெல்லாம் எங்கிருந்து திருவிதாங்கூர் தேவஸ்தானம் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீட்டு தொகை கொடுக்குது அப்படின்னா ஆன்மீக நல உதவி அந்த ஃபண்டுலேருந்து எடுக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஆன்லைன்லேருந்து டிக்கெட்லாம் வந்து ரிசர்வேஷனில் முன்பதிவு பண்ணுறோம். அப்போ இது மாதிரி பலதரப்பட்ட ஃபண்ட் வந்து தேவஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுல ஒரு பகுதியை இது மாதிரி விபத்தில் உயிரிழக்கிறவங்க, மலை ஏறும்போது உயிரிழக்கிறவங்க, இப்படி பாதிக்கப்படுறவங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த 5 ரூபாயை ஒவ்வொருத்தவங்கள்ட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை தான் வந்து இந்த நிதி உதவியில் வந்து சேர்க்க போகிறாங்க. இப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க எத்தனை பேர் அப்படின்னா, சபரிமலைக்கு 55 லட்சம் பேர் வந்து வருஷத்துக்கு புக்கிங் பண்ணுறாங்க. அதாவது இது வந்து முன்ன பின்ன மாறலாம். லாஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா 55 லட்சம் பேர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அதில் 5 ரூபா கலெக்ட் பண்ணி 48 பேர் வந்து மலை ஏறும்போது விபத்தை சேர்க்காமல் 48 பேர் வந்து மலையேற்றத்தின் போது உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்குமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த 3 லட்ச ரூபாங்கிறத ஏற்கனவே வந்து கொடுத்துருக்காங்க, போன வருஷம் உயிரிழந்தவங்க. ஸோ அப்கமிங்கில் நீங்கள் கேரளா பார்டர் எங்கே என்டர் ஆகி விபத்து ஏற்பட்டு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலுமே சரி, மலையேற்றத்தின் போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும், அசம்பாவிதம் ஏற்பட்டு பாடியை கொண்டு வர்றதுக்கு இப்படி 3 வகையில் வந்து நிவாரண தொகையை வந்து விபத்து காப்பீடாக வந்து திருவிதாங்கூர் தேவஸ்தானம் வந்து அறிவிச்சிருக்கு. அடுத்தது ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு வந்து நடத்த போகிறாங்க. அது ஏன் இப்படி ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னா, திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தோட 75வது ஆண்டை நிறைவு பண்ணியிருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பிரம்மாண்டமான பந்தல்கள்லாம் வந்து இப்போ அமைச்சிட்ருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, உலகமெங்கும் ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்க. வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து விரதம் வந்து தரிசிச்சுட்டு போயிட்டுருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதில் உலகமெங்கும் இருக்கிற பக்தர்கள்லாம் வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கணும். பக்தர்கள் மட்டும் கிடையாது, இந்திய அளவில் இருக்கிற பெரிய பெரிய முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து இந்த மாநாட்டில் வந்து பங்கெடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாரையும் ஒருங்கிணைச்சி ஐயப்பன் பெருமைகளை வந்து பேசுகிற வகையில் இந்த மாநாடு வந்து நடத்த போகிறாங்க. இதுக்கான பிரம்மாண்ட பந்தல்லாம் வந்து அமைக்கிற பணி ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி மகர விளக்கு மண்டல பூஜையிலையுமே வந்து ரொம்ப பக்தர்கள் வந்து அதிக அளவில் வந்து கலந்துப்பாங்க. ஸோ இதில் வந்து ஆன்லைனில் வந்து 70,000 பேர் வரைக்கும் வந்து புக்கிங் பண்ணுறதுக்கான அலோவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பாட் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 20,000 பேர் வந்து ஸ்பாட்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆல் ஓவராக பார்த்திங்கன்னா 90,000 பேர் ஒரு நாளைக்கு வந்து கலந்துக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் வந்து திருவிதாங்கூர் தேவஸ்தானம் வந்து இந்த அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்கு. ஸோ நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.